மிஸ்லெனியஸ் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே சொல்ல கூடயே நோட் வச்சு போட்டுகிட்டே வந்துடுங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்களும் அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்க வேண்டாம். அப்படியே சால்வ் பண்ணிட்டே போனீங்கன்னா எக்ஸசைஸ் முடிச்சிடலாம். ஓகே, என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சால்வ் பண்ணுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோவிங். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 13 π/6. காஸ் 13 π/6 இதோட வேல்யூ என்ன? இது தெரிஞ்சால் அது காஸ் இன்வர்ஸோட பிவிபிக்குள்ளே இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரியா? காஸ் இன்வர்ஸோட பிவிபி என்ன? பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சு. காஸ் பிவிபி ஆஃப் காஸ் இன்வர்ஸு 0, π க்ளோஸ்ட் இன்டர்வல்ல. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த 13 π/6ஓட வேல்யூ வரணும். ஓகே, 13 π/6 எவ்வளவு? 13 × 180/6 போட்டால் இது 390 வருது இல்லையா? ஸோ 390 0 to 180க்குள்ளே வரல, தாண்டி போயிடுச்சு. அப்போ 390 ரெடியூஸ் பண்ணணும். 390 எப்படி கொண்டுட்டு வரலாம்? 360 + 13 எழுதலாமா? அப்போ 360னா 2πன்னு வந்துடும். அப்போ 2π + சம்திங்னு போட்டால் 2π இக்னோர் ஆகிடும். அப்போ இதே யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 13 π/6 கிவன் கொஷினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்தது காஸ் இன்வர்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த காஸ் 13 π/6க்கு பதில் காஸ் 2π + 13 போடுங்க. டூ பை + 13னா என்ன அர்த்தம்? π/6ன்னு அர்த்தம். ஸோ காஸ் 2π + π/6ன்னு அர்த்தம். சரியா? 2πன்னு வந்ததுன்னா இக்னோர் பண்ணிடலாம். இக்னோர் பண்ணிட்டு டேரெக்டாக π/6ன்னு போட்டுடலாம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/6ன்னு வரும். சரியா? π/6னா 30 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துருச்சு. அப்போ காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு காஸ் கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் π/6ன்னு எழுதிடலாம். சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். tan இன்வர்ஸ் ஆஃப் tan 7 π/6 இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ 7 π/6ஓட வேல்யூ என்னன்னு தெரியணும். அந்த வேல்யூ இந்த tan இன்வர்ஸோட பிவிபிக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். tan இன்வர்ஸோட பிவிபி என்ன? பிவிபி ஆஃப் tan இன்வர்ஸு ஓப்பன் இன்டர்வல் -π/2லேருந்து +π/2 +π/2க்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, பிட்வீன் தீஸ் டூ வேல்யூஸ் 7 π/6 வரணும். இப்போ 7 π/6ஓட வேல்யூ என்ன? 7 × 180/6 போட்டால் 210 வருது. இப்போ 210 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா? இல்லை, 210 இந்த ரேஞ்சை தாண்டி போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த 210 180 + 13 எழுதிக்கலாமா? அதாவது π + π/6ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan 7 π/6 இதை என்னென்னு எழுத போகிறோம்? tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த 7 π/6ஓட வேல்யூ 210. ஸோ tan 210ன்னு போடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் எல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan 210 180 + 13 + π + π/6. சரியா? 180 + 13 தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan அண்ட் cot மட்டும் பாசிட்டிவ், மித்த எல்லாம் நெகட்டிவ். ஸோ இந்த tan அப்படியே தான் வரப்போகுது. tan இன்வர்ஸ் ஆஃப் 180 இருக்கனால ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ tan π/6. சரியா? இப்போ π/6னா 30. ஸோ 30 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ tan இன்வர்ஸ் இன்ட்டு tan கேன்சல் ஆகி ஆன்சர் π/6ன்னு வரும். சரியா? ப்ரூவ் தட் 2 × sin inverse of 3/5 = tan inverse of 24/7. சரி, sin inverse இருக்குது, இங்கே tan inverse இருக்குது. கொஷின்லேருந்து sin inverse of 3/5 ஏன்னு எடுத்துக்கோங்க. ஸோ லெட் a = sin inverse of 3/5 எழுதிட்டிங்களா? அடுத்து இந்த sin inverse லெஃப்டில் மூவ் பண்ணி sin a = கொண்டு வாங்க. அப்போ 3/5ன்னு வரும். இப்போ ட்ரிக்னாமெட்ரி படி இந்த சைடை ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஆப்போசிட் சைடை 3, ஹைபாட்டனியூஸ் 5. இப்போ இங்கே அட்ஜசன்ட் சைடு என்ன? அட்ஜசன்ட் சைடு 5² - 3² அப்படின்னா 25 - 9னா 16. 16 சரி, சால்வ் பண்ணியே காட்டுறேனே. ஏபிசின்னு வச்சுக்கலாம். AB² = BC² + CA² 5² 3² + CA²
25 minus 9 equal to CA squared. 16 equal to CA squared. CA equal to 16. So adjacent side, that is 4. Adjacent side 4. இப்போ நம்ம in terms of tanல நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். அப்போ tan அப்படின்னா tan A என்னது tan opposite by adjacent. adjacent இப்போ 4னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 3/4னு வந்திருக்கு. சரியா? இப்போ sin A 3/5, tan A 3/5 வந்திருக்கு. இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் LHS இருக்குல்ல, LHSஸை 2 into sin inverse of 3/5 இருக்குல்ல, இதை sin inverse of 3/5 ஏன்னு எடுத்திருக்கோம். அப்போ 2Aன்னு எழுதிக்கலாமா? இப்போ இங்கே tan A equal to 3/5 இருக்குல்ல, இதில் tan லெஃப்டில் மூவ் பண்ணிங்கன்னா A equal to tan inverse of 3/4னு வந்துடும். அப்போ ஏக்கு இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. சரியா? அப்போ இந்த ஏயை இந்த ஏக்கு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2 into tan inverse of 3/4 அப்படின்னு வரும். புரியுதா? என்ன பண்ணியிருக்கோம்? sin A கொடுத்துருக்கிற LHSல sin inverse of 3/5 ஏன்னு எடுத்தோம். அதில் sin inverse லெஃப்டில் மூவ் பண்ணி sin A கொண்டு வந்தோம். சைனோட வேல்யூ வச்சு tan கண்டுபிடிச்சோம். ஸோ tan Aலேருந்து ஏயை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். சரியா? tan ரைட்டில் மூவ் பண்ணி A equal to tan inverse of 3/4 வந்துருக்கு. சரி, இப்போ LHSல 2 into sin inverse of 3/5 2Aன்னு எழுதியாச்சு. அந்த ஏக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, 2 tan inverse of x அப்படின்னு ஒரு ஃபார்முலா இன்ட்ரோ வீடியோவில் பார்த்தோம். என்னது? 2 tan inverse of x அப்படின்னு. அந்த ஃபார்முலா என்ன? 2x by 1 minus x squared. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா 1 minus x squared. சரியா? அதான் இப்போ நோட் பண்ணுவோம். இப்போது இந்த 3/4 எக்ஸ்ன்னு எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 into tan inverse 2 into x, xன்னா 3/4 divided by 1 minus x squared. x squaredனா 3/4 squared. சரியா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 6/4 இங்கே 1 minus 9/16. அப்போ இங்கே 3/2ன்னு கிடைக்கும். கீழே 16 minus 9/16. அப்போ 3/2 இன்ட்டு இந்த 16 மேலே போயிடும். இங்கே சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் 7 வருமா? அப்போது இது கேன்சல் பண்ணால் 8. அப்போ 8 3s are 24 divided by 7 வரும். புரிஞ்சுதா? புரியலன்னா திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். sin inverse of 8/17 plus sin inverse of 3/5 equal to tan inverse of 77/36. இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். சரியா? என் கூட சேர்ந்து போட்டுகிட்டே வாங்க. let A equal to sin inverse of 8/17 எடுங்க. இன்னொரு பார்ட்டில் B equal to sin inverse of 3/5 எடுங்க. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 7 வரைக்கும் இதே மாதிரி தான். 4 5 6 7 4 ப்ராப்ளமும் இதே மெத்தடில் தான். ஓகே, இந்த A equal to sin inverse of 8/17ல் சைனை லெஃப்டில் மூவ் பண்ணிங்கன்னா sin A equal to 8/17 வரும். சரியா? ஸோ இதை அப்படியே ஒரு ட்ரையாங்கிளில் மார்க் பண்ணுங்கள். ஆப்போசிட்டு 8, ஹைபாட்டனியூஸ் 17. அப்போ இன்னொரு சைடு அட்ஜசன்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் 17 ஸ்கொயர் என்ன? 289 தானே? minus 64 ஈக்குவல் டு இந்த அட்ஜசன்ட் சைடை ADJன்னு எழுதுகிறேன். சப்ட்ராக்ட் பண்ணால் 225 வருது அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ அட்ஜசன்ட் எவ்வளவு? அட்ஜசன்ட் சைடு 225 அப்படின்னா 15 வருதா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சைன் வேல்யூலேருந்து டேன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக தான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆன்சர் டேனில் வருது. அப்போ tan A equal to அப்படின்னு போடுங்க. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா? டேனு. அப்போ 8/15 வரும். சரியா? இப்போ அதே மாதிரி பிக்கும் போடுங்க. B equal to sin inverse of 3/5 இருக்குது. அப்போ sin B is equal to 3/5 போடுங்க. அப்போது ஒரு ட்ரையாங்கிளில் இதை மார்க் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடு 3, ஹைபாட்டனியூஸ் 5. அப்போ அட்ஜசன்ட் எவ்வளோ? 4 வந்துடும். சரியா? 3 4 5ன்றது அந்த பித்தாகரஸ் தியரமோட ஒரு காம்பினேஷன். ஸோ அந்த காம்பினேஷனில் வருது. அப்போ tan B என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ 3/4 வந்துருச்சு. இப்போ tan A கிடச்சிச்சு, tan B கிடச்சிச்சு. இப்போ கிவன் ஈக்குவேஷன் போடலாமா? LHS ஈக்குவல் டு போடலாமா? LHS
equal to sin inverse of 8 by 17 plus sin inverse of 3 by 5 equal to இதை ஏன்னு எடுத்தோம், இதை பின்னு எடுத்தோம். சரியா? a plus b. இப்போ RHS என்ன? tan inverse of 77 by 36 இல்லையா? ஸோ this is equal to tan inverse of 77 by 36. அதை அப்படியே கேரி பண்ணுங்க. equal to tan inverse of 77 by 36. இப்போ 77 by 36 அங்கேயே வச்சுட்டு tan inverse லெஃப்டில் மூவ் பண்ணுங்க. அப்போ tan a plus bன்னு வந்துருச்சா? அப்போ 77 by 36ன்னு வச்சுக்கோங்க. tan a plus b ஃபார்முலா என்ன? tan a plus b equal to tan a plus tan b by 1 minus tan a into tan b. ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே tan a tan b கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ tan a என்ன? tan a is 8 by 15 plus tan b is 3 by 4 divided by 1 minus 8 by 15 into 3 by 4. சரியா? மேலே எல்சிஎம் எடுத்தா 60 வருமா? 60னா 32 ப்ளஸ் 45 கீழே 1 மைனஸ் இங்கேயும் 16 வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணால் ஈஸியாக இருக்கும். 8 3 சார் 24 டிவைடட் பை 16 இருக்குது. ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 77 வருது. ஸோ இதே இது லெஃப்ட் சைடு 77 by 36 இப்படியே கேரி பண்ணுங்கள். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். விச் இம்ப்ளைஸ் இது 77 by 60 இன்ட்டு இந்த 60 டிவைடட் பை 60 மைனஸ் 24. 77 by 60 into 60 divided by இதை சப்ராக்ட் பண்ணினோம் அப்படின்னா 36ன்னு வருது. இந்த நம்பர் அப்படியே 77 by 36 அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 77 by 36 தான் வருது. ஸோ tan a plus b ஃபார்முலா படி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 77 by 36ன்னு கிடச்சிருக்கு. ஸோ tan of a plus b equal to இவ்வளோ வந்தது. tan of a plus b நமக்கு கிடச்சிருக்கிறது 77 by 36ன்னு வந்திருக்கு. அப்போ டேனை ரைட்டில் மூவ் பண்ணுங்கள். அப்போ a plus b equal to 77 by 36. ஏக்கு என்னென்னு எடுத்தோம்? sin inverse of 8 by 17 எடுத்தோம். ப்ளஸ் b என்னென்னு எடுத்தோம்? sin inverse of 3 by 5 எடுத்தோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த tan இங்கே மூவ் பண்ணியிருக்கணும்ல, tan inverse of. ஸோ tan inverse of 77 by 36. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணியிருக்கோம். Find the value of cos inverse of 4 by 5 plus cos inverse of 12 by 13 equal to cos inverse of 33 by 65. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் 4th பார்த்த மாதிரியே தான். இந்த ஃபஸ்ட்டு டேர்மை ஏன்னு இதை பின்னு எடுத்துக்கலாம். let a equal to cos inverse of 4 by 5. b is equal to cos inverse of 12 by 13. ரெண்டு பக்கமுமே காஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம டேனோ சைனோ எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம். இப்போ இந்த காசை லெஃப்டில் மூவ் பண்ணுங்கள். அப்போ cos a equal to 4 by 5 வரும். cos b is equal to 12 by 13 வரும். அப்போ கொஷினை எப்படி எழுதலாம்? கிவன் ஈக்குவேஷனை cos inverse 4 by 5 plus cos inverse 12 by 13 equal to இதை a plus bன்னு எழுதலாம். சரியா? equal to cos inverse of 33 by 65. சரியா? இப்போ இந்த cos inverse இங்கே கொண்டு வாங்க. அப்போ cos a plus bன்னு வந்துடும். equal to 33 by 65ன்னு வரும். சரியா? cos a plus b ஃபார்முலா என்ன? cos a cos b minus sin a sin b. ஸோ ஓகே, எழுதிடுறேன். cos a plus b ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா படி இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். cos ஏனா 4 by 5 இல்லையா? which implies cos a plus b equal to cos a is 4 by 5, cos b is 12 by 13 minus sin a வேணும்ல, அப்போ sin வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. ஓகே, இப்போ இதுலேருந்து sin கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ a வாங்க,
ஏல இப்போ இது ஆங்கிள் அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு தான் காஸ். அப்போ இது 4, இது ஹைபாட்டனியூஸ். அப்போ ஆப்போசிட் என்ன வரும்? 3, 4, 5ன்றது ஒரு காம்பினேஷன். அப்போ ஆப்போசிட் வந்து 3. அப்போ சைன் ஏ என்ன? 3/5ன்னு வந்து. அடுத்து காஸ் பி வாங்க. காஸ் பியில் அட்ஜசன்ட்டு 12, ஹைபாட்டனியூஸ் 13. அப்போ இதில் 5, 12, 13 இது ஒரு காம்பினேஷன். சரியா? பித்தாகரஸ் தியரமில் இது சால்வ் ஆகும். 13 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 12 ஸ்கொயர்டு ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு வரும். சரியா? 13 ஸ்கொயர்டுனா 169 ஈக்குவல் டு 12 ஸ்கொயர்டுனா 144 ப்ளஸ் 25. 169 ஈக்குவல் டு 169 வருதா? ஸோ ஆப்போசிட் சைடு 5ன்னு வந்துடும். அப்போ சைன் பி என்ன? சைன் பியோட வேல்யூ 5/13 வரும். சரியா? இப்போ அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சைன் ஏ சைன் பி வேணும். ஸோ சைன் ஏ இஸ் 3/5. 3/5. சைன் பி இஸ் 5/13. சரியா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 48 இங்கே 48, 13, 5 × 13, 5 × 13 அப்படியே தான், அப்படியே வச்சுக்கலாம். இங்கே -15 வரும். ஸோ மேலே 33, கீழே 13 × 5 65 வரும். ஸோ 33/65. ஸோ அதுதான் நம்மளோட RHS இல்லையா? ஓகே. ஸோ கொண்டு வந்தது காஸ் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 33/65 வந்து. அப்போ காசை ரைட்டில் மூவ் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 33/65 வரும். ஏ அண்ட் பி என்னென்ன எடுத்தோம்? ஏவை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இருக்குது, பின்றது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13. ஸோ இதான் நம்மளோட LHS. ஸோ LHS ஈக்குவல் டு RHSன்னு வந்திருக்கு. சரியா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 56/65. ஓகே, லாஸ்ட்டு 2 ப்ராப்ளம்ஸில் பார்த்த மாதிரி தான், 4, 5 பார்த்த மாதிரியே தான் 6ம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை ஏன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் டேர்மை பின்னு எடுத்துக்கலாம். இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப்னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முக்கு இதை கொண்டுட்டு வரணும். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13, பி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்கிறனால சைன் ஏ ப்ளஸ் சைன் பின்னு வரும். அப்போ சைன் ஏ ப்ளஸ் சைன் பின்னா ஃபார்முலாவில் காஸ் ஏவும் வேணும், காஸ் பியும் வேணும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூஸ்லேருந்து. இங்கே காசை லெஃப்ட்டில் மூவ் பண்ணுங்கள், இங்கே சைனை லெஃப்ட்டில் மூவ் பண்ணுங்கள். அப்போது காஸ் ஏ ஈக்குவல் டு 12/13, இங்கே சைன் பி ஈக்குவல் டு 3/5ன்னு இருக்குது. சரியா? இப்போ கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்? இது ஏ இது பின்னு எடுத்துருக்கிறனால ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு திஸ் ஒன்னு எழுதலாம். ஸோ given equation can be written as a plus b equal to sin inverse of 56/65. இந்த சைன் இங்கே கொண்டு வந்துருங்க. sin a plus b equal to 56/65ன்னு போடலாம். சரியா? இப்போ sin a plus b ஃபார்முலா என்ன? sin a cos b plus cos a sin b இல்லையா? நமக்கு இந்த ஃபார்முலா படினா காஸ் ஏ காஸ் பி வேணும், சைன் ஏ சைன் பி வேணும். ஓகே, இப்போ காஸ் ஏ இருக்குது, சைன் ஏ வேணும்ல. அப்போது இதை வச்சு பித்தாகரஸ் தியரம் மூலமாக சைன் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஆங்கிளாக வைங்க. காஸ் ஏன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். ஸோ இது 12, இது 13 வரும். 13, 12, 5 இது வந்து அந்த பித்தாகரஸ் தியரமோட அந்த காம்பினேஷன் இல்லையா? 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர்டு ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த ஆப்போசிட் சைடு 5ன்னு கிடச்சிரும். அப்போ இந்த ஆங்கிள் ஏ, சைன் ஏ 5/13. இப்போ இந்த ஃபிகர் வாங்க. இதில் சைன் பி ஈக்குவல் டு 3/5. இப்போ இந்த ஆங்கிளை பின்னு எடுங்க. சைன் பின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ இந்த சைடு 4ன்னு வந்துடும். 3, 4, 5 ஒரு காம்பினேஷன் பித்தாகரஸ் தியரமில். அப்போ சைன் பி இருக்குது. அப்போ காஸ் பி வேணுமா? காஸ் பி இஸ் ஈக்குவல் டு
4/5. சரியா? இப்போ sin A cos A இருக்குது, sin B cos B இருக்குது. இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ sin A cos B வேணும். sin A is 5/13 into cos B. cos B is 4/5 plus cos A is 12/13 into sin B is 3/5. சரியா? இது sin A plus B. That is equal to sin A plus B. அப்போ sin A plus B என்ன? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். LCM எடுத்து ஒரே இதாக பண்ணிடலாம். sin A plus B equal to இங்கே 20 13 into 5 அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ் 36 அப்போ 56/65 வந்துதா? இந்த சைனை ரைட்டில் மூவ் பண்ணுங்கள். A plus B is equal to sin inverse of 56/65 வருதா? இப்போ ஏக்கும் பிக்கும் நம்ம எடுத்தோம்ல வேல்யூஸ், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவ்வளோதான். cos inverse of 12/13 plus sin inverse of 3/5 equal to this one, sin inverse of 56/65. இதான் நம்மளோட RHS. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் LHS equal to RHS வந்துருச்சு. Find the value of this. So last 3 problems பார்த்த மாதிரியே தான் இதுலேயும் இதை A இதை Bன்னு எடுத்துப்போம். இங்கே sin cos இருக்குது, இங்கே tan இருக்குது. சரியா? இங்கே tan inverse ஆஃப்னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? இது A plus B equal to thisன்னு எழுதணும்னா tan A plus Bன்னு வரும். அப்போ tan A tan B வேணும். ஸோ let A equal to sin inverse of 5/13, B equal to cos inverse of 3/5. சரி, இப்போ இங்கேருந்து சைனை லெஃப்டில் மூவ் பண்ணால் sin A equal to 5/13 வரும். அப்போ given ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்? tan inverse of 63/16 equal to A plus Bன்னு எழுதலாம். இந்த டேனை ரைட்டில் மூவ் பண்ணுங்கள். ஸோ 63/16 equal to tan A plus Bன்னு மூவ் பண்ணணும். அப்போ tan A plus B ஃபார்முலா என்ன? நல்ல வெல் நோன் ஃபார்முலா, உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி எழுதுகிறேன். tan A plus tan B by 1 minus tan A into tan B. சரியா? அப்போ tan A வேணும், tan B வேணும். இங்கே sin A தான் இருக்குது. அப்போ tan A வேணும், இங்கே tan Bயும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வேணும்? ஆப்போசிட் இருக்குது, ஹைபாட்டன்யூஸ் இருக்குது, அட்ஜசன்ட் வேணும். எந்த 3 நம்பர் காம்பினேஷன்? 12 13 5. ஸோ இந்த சைடு 12 வந்துடும். ஓகே, பித்தாகரஸ் தியரம் படி. ஸோ இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், இது ஹைபாட்டன்யூஸ். அப்போ இந்த தீர்ப்படி cos B is equal to 3/5. அப்போ tan அப்படின்னு போட்டால் tan B is equal to opposite by adjacent. 3 4 5 ஒரு காம்பினேஷனில், அப்போ ஆப்போசிட் வந்து 4ன்னு வந்துடும். அப்போ 4/3ன்னு வந்துடும். tan A tan B போட்டாச்சு. அடுத்து இந்த ஃபார்முலா படி இங்கே ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணணும். tan A plus B தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். tan A என்ன? இது படி tan A எழுதல, tan A equal to opposite by adjacent 5/12ன்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு tan A is 5/12 plus tan B is 4/3 divided by 1 minus tan A into tan B. 12 into 3 அப்படின்னா 36. 15 plus 48 divided by இங்கே 36 LCM எடுத்தால் 36 minus 20 அப்படின்னு வருமா? அப்போது நியூமரேட்டரில் 50 63. ஸோ 63 divided by 36, இங்கே 16/36ன்னு வருது. அப்போ 63/36 into 36/16. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 63/16ன்னு வருது. அப்போ நம்ம கொண்டு வந்த ஆன்சர் tan A plus B is equal to 63/16. அப்போ tan இங்கே மூவ் பண்ணிவிடுங்க. அப்போ A plus B is equal to tan inverse of 63/16. இதுதான் நம்மளோட RHS. சரியா? A plus Bன்றது LH, சாரி இது LHS. நம்மளோட RHS என்ன?
sin inverse of 5/13 plus cos inverse of 3/5. A and B க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். tan inverse of 63/16 இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ப்ரூவ் பண்ணிட்டோம்.